எக்ஸ்கியூஸ் மீ, படிச்சு டிகிரி வாங்குறதுன்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன். பக்கத்துல உட்காந்து கொட்டாய விட்ட வாயில ஒரு பல்லு கூட இருக்காது. விட மாட்டேங்க. எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் 40 நிமிஷம் இருக்கு. 40 நிமிஷம் இருக்கா? 40 நிமிஷம் தான் இருக்கு. ஏன்? எனக்கு காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு. முருகேசா, முருகேசா, ஐயா என்னங்க காப்பில ஏதோ கலந்துருக்கு. நான் 2 முறை குடிச்சிட்டேன். பாசப்படாத. சரி. கிளாஸ்க்கு போறோம், பட்டிக்கிறோம், பாஸ் ஆகிறோம், வேலைக்கு போறோம். ஐயா எப்படிங்களா செல்லாம் எங்க போற? பேசுறா, கிளாஸ்க்கு போறேன்டா, பட்டிக்கிறேன்டா. பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா சரி கூகுள் பண்ணுவோம். ரொம்பவே புதுசா இருக்கிற ஃபேக்ட்ஸ். ஹாய் மக்களே, கடலோட நொங்கு பாத்திருக்கீங்களா? பைகன். Yo voy a tener tu cuerpo con la luz de la luz. And I am gonna be just a face in the crowd. You're gonna hear my voice when I shout it out loud. It's my life, it's now. ப்ரோ சொல்லு ப்ரோ. எனக்கும் இந்த ரூம் தான் ப்ரோ கொடுத்துருக்காங்க. உள்ள வா ப்ரோ. சரி ப்ரோ. ப்ரோ நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் ப்ரோ? இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ சாப்பிட போலாமா? சாப்பிட போலாம். எங்கடா சாப்பிடவா போற? ஆமாடா சாப்பிட தான் போறேன். கூப்பிடாம போற? ஆமா, உனக்கு கொண்டு வந்து ஊட்டி விடுறாங்க. உனக்கு வேணும்னா நீ வந்து சாப்பிடுறா. உன் டிஷர்ட்டா ஏதாவது குடுறா, போட்டு வரேன்டா. ஆல்ரெடி கொடுத்த சட்டையை 4 நாள் துவைக்க அமைச்சிருக்க. சட்டை மலை கை கொண்டுவே அவனு. கரையில் தன் நிழலினை கொண்டு அறியாமையாலே மண்ணெங்கும் இன்பம் உண்டாகுதோ. எங்களுக்குள்ள என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் அவனுக்கு ஒரு பிரச்சனை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தானா மறக்காம இந்த வீடியோல அவங்க டேக் பண்ணிக்கோங்க. மச்சான் ஃபைனல் இயர் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் இயரும் ஒன்றும் பண்ணல, செகண்ட் இயரும் ஒன்றும் பண்ணல. அப்புறம் தான் இந்த வருஷம் வீட்டை செஞ்சுக்கலாம். உங்க கூட இது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. வாங்க கிளாஸுக்கு போகலாம். அதுக்குள்ள அவனுக்கு இன்டர்வியூ முடிஞ்சிச்சா? என்ன சொன்னாங்க இன்டர்வியூல? நம்மலாம் டிகிரி படிச்சதே வேஸ்ட் தான். நானா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? ஆமாடா, இங்க நான் மட்டும் லூஸ் இல்ல, நம்ம எல்லாருமே லூஸ் தான். ஏன் என்ன ஆச்சா? எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் நம்ம லட்சமா ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டி படிச்சது வேஸ்ட். அப்புறம் காலேஜ்ல ஒரு 3 வருஷம் லட்சமா ஃபீஸ் கட்டி படிச்சோம் பாரு, அதுவும் வேஸ்ட். அவங்க மொத்தம் படிச்சதே வேஸ்ட்ன்றியா? புரியுற மாதிரி எதனா சொல்லுண்ணா. இன்டர்வியூல என்ன தான் ஆச்சு? இன்டர்வியூ போனேன், ரெஸ்யூமை கொடுத்தேன், ரெஸ்யூமை திறந்து பார்த்த உடனே ரெஸ்யூம்லாம் ஓகே தான்ப்பா, ஆனா 6 மந்த் கோர்ஸ் எதுவுமே பண்ணலையான்னு கேட்டான். 6 மந்த் கோர்ஸ் காலேஜ் படிக்கும்போது எப்படி பண்றது? டிகிரி தான் முக்கியம்னு சொன்னாங்க வேலைக்கு. ஆனா இப்ப அந்த டிகிரியே முக்கியம் இல்லையா, 6 மாசம் கோர்ஸ் தான் முக்கியமா. இந்த டேலி ஜாவா அந்த மாதிரி ஏதாச்சும் படிச்சிருந்தாதான் வேலையே தருவானா. அந்த கம்பெனில மட்டும் இல்லையா, எல்லா கம்பெனிலும் அதான் ப்ரொசீஜரா. அப்போ அந்த 6 மாசம் கோர்ஸ் தான் முக்கியம்னா காலேஜ்ல அந்த 6 மாசம் கோர்ஸும் சொல்லி தந்துருக்கலாம்ல, ஏன் சொல்லி தரல? டிகிரி மட்டும் தான் முக்கியம்னு சொல்லிட்டு காலேஜ்ல நம்மள ஏமாத்துறானுங்க. இப்ப இன்டர்வியூ போனா டிகிரி முக்கியம் இல்ல, ஸ்கில்ஸ் தான் முக்கியம் சொல்லிட்டு நம்மள ஏமாத்துறானுங்க. ஆமா, உனக்கு காலேஜ் முடிஞ்சிச்சு, நீ காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் செலக்ட் ஆகனா? எங்கண்ணா பிளேஸ்மெண்ட்லயே நான் செலக்ட் ஆகல. சரி செகண்ட் டிகிரி போலான்னு ஐடியா வச்சிருக்கேன். டேய், நான் இவ்வளவு சொல்லியும் வர மாட்டேன், ஏறவே இல்ல. இங்க நம்ம வேலைக்கு போனோம்னா நமக்கு டிகிரி முக்கியம் இல்லடா, நம்ம கிட்ட ஏதாச்சும் ஸ்கில்ஸ் இருக்கணும். அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கூடா ஃபர்ஸ்ட். நம்ம எல்லாரும் இத்தனை வருஷமா முட்டாளா இருந்தோம்டா, டிகிரி படிச்ச வேலை கிடைக்கும். இப்ப எல்லாமே ஏஐ டெக்னாலஜியா மாறிடுச்சான். டிகிரி வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது.